ஹாய், திஸ் இஸ் ஒமேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரோபோட்டிக் த்ரெட். இந்த ரோபோட்டிக் த்ரெட் பிரைன் டியூமரை குணப்படுத்துவதற்காகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த மூலையில் இருக்கக்கூடிய அடைப்புகள், ரத்த கசிவு, புண் இதையெல்லாம் கண்டறிஞ்சு நீக்குவதற்காகவும் இந்த ரோபோட்டிக் த்ரெட் பயன்படுத்தப்படுது. இந்த ரோபோட்டிக் த்ரெட் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலமாக, அதாவது ஒரு மேக்னெட் பேஸ் பண்ணி தான் இது ஆக்டிவேட் பண்ண முடியும். இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனாலையும் ஒரு ஃப்ரிக்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுனால ஈஸியாக அது பிரைன் பிளட் வெசலில் இதை செலுத்த முடியும். செலுத்தி ஒவ்வொரு இடத்துலையும் பிளாக்கை நீக்கிட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறதுக்காக இது ஈஸியாக பயன்படுத்தப்படுது. இது 90 மினிட்ஸில் கிட்டத்தட்ட இதை ஆக்டிவேட் பண்ண முடியும். ஒரு நபருக்கு இது செலுத்தப்பட்ட 90 நிமிடங்களில் இது அடைப்புல நீக்கக்கூடிய அளவுக்கு தன்மை படுத்ததாக இருக்குது. இது MITயில் இதை உருவாக்கியிருக்காங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் MITயில் இதை உருவாக்கியிருக்காங்க. இது என்னென்னா, ஒரு ஜம்ப் பண்ணுற ஒரு ஹேபிட்லேருந்து ஒரு குதிச்சு போகிற மாதிரியும் ஒரு க்ரால் பண்ணி போகிறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இந்த ரோபோட்டிக் த்ரெட்டுக்கு இருக்குது.